பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து நாம் வாசிக்கும்போது இதயத்திற்குள் அந்த வார்த்தைகள் போய் அது பரிசுத்த ஆவியாக நமக்குள் பிரவேசிக்கிறார். அவரே மெய்யான ஒளி. அவர்தான் தேவன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் நம்முடன் இணைகிறார். அவர்கள் ஒன்றாயிருப்பது போல அவரோடு சேர்ந்து நாமும் ஒன்றாயிருக்கிறோம். இதுதான் ஒரு பரிசுத்தவான் என்ற ஒரு நிலை. வேத வசனத்தை இன்றே தியானிக்க தொடங்கி எங்கிருந்து படிப்பது என்று யோசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி வசனம் வரை நன்றாக யோசித்து புரிந்து படிக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு வசனத்தையும் படித்து அதன் பொருள் புரிந்து அடுத்த வசனம் என்று ஒவ்வொன்றாக படிக்க வேண்டும். புரிந்து படிக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க அந்த நேரம் பயன்படும். நாம் எவ்வளவு அதிகமாக படிக்கிறோம் என்பதை காட்டிலும் எவ்வளவு ஆழமாக படிக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். மாரநாதா.